ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட், உங்கள் ஜிமெயில் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஏகப்பட்ட ஜிமெயில் வச்சுருப்பீங்க. அந்த ஜிமெயிலில் வந்து உங்கள் சில ஜிமெயிலுக்கு வந்து உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டுருப்பீங்க, இல்லைனா எந்த பாஸ்வேர்டுன்னு தெரியாமல் சொல்லிட்டு நிறைய வாட்டி தப்பாக போட்டிருப்பீங்க. இப்போ உங்கள் ஜிமெயிலில் எப்படி வந்து ரிட்ரைவ் பண்ணுறது, அதாவது ஃபர்கட் மை பாஸ்வேர்டு கொடுத்து எப்படி திருப்பி உங்கள் ஜிமெயில் உங்கள்கிட்டே வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயிலை கொடுத்துக்கோங்க. இது ஏகப்பட்ட ஸ்டெப் இருக்குது, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் வந்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஜிமெயில் போட்ட உடனே டு கண்டினியூ ஃபர்ஸ்ட் வெரிஃபை இஸ் தட்ஸ் யூ அப்படின்னு பாஸ்வேர்டு கேட்குது. எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது. இப்போ நான் வந்து தப்பாக போடுறேன். இப்போ தப்பாக போட்டால் நெக்ஸ்ட்டு கொடுத்தா இது வந்து தப்புன்னு சொல்லிட்டு அசிங்கமாக நம்மளை திட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபர்காட் மை பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், எஸ்ன்னு கொடுக்க சொல்லி வரும். இப்போ வந்து நான் ஃபர்கட் மை பாஸ்வேர்டு கொடுக்குறேன், என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபர்கட் மை பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஃபர்கட் மை பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இப்போ தான் எனக்கு பாஸ்வேர்டே ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த நாய் வந்து என்ன கேட்கும்னா பாஸ்வேர்டை வந்து லாஸ்ட்டு பாஸ்வேர்டை சொல்லுன்னு கேட்கும். தெரிஞ்சால் நானே போட்டுட்டு உள்ளே லாகின் பண்ணுறேன், நான் ஏன்டா வந்துட்டு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இருந்தாலும் எதனா ஒரு பாஸ்வேர்டு வந்து அடிச்சு விடுங்க. 8 டிஜிட்டுக்கு மேலே அடிங்க, அப்போ தான் வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டெப்பு கேட்குதா. இப்போ பார்த்தீங்கன்னா டேப் எஸ் ஆன் யுவர் ஃபோன் ஆர் டேப்லெட். இப்போ வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் டிவைஸில் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் ஃபோனு, உங்கள் லேப்டாப், டிவி அப்படி எதனா லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லேப்டாப்பில் வந்து லாகின் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் ஃபோனில் ஏற்கனவே லாகினில் இருக்குது, ஆனால் லேப்டாப்பில் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல. அப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டேப் எஸ் ஆன் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். இப்போ என் ஃபோனுக்கு வந்து நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ டேப் எஸ் ஆன் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதை கொடுத்த உடனே இப்போ செக் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் வந்து ஏதோ ஒன்று லோட் ஆகுது. என்னென்னு பார்த்தா அது இஸ் இட் யூ ட்ரையிங் டு ரிகவர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் இஸ் மீன் கொடுத்தா இங்கே லாகின் ஆகிடும். உங்கள் பாஸ்வேர்டே வந்து கேட்காது, ஸ்ட்ரெயிட்டாகவே லாகின் ஆகிடும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டே போட தேவையில்ல, மறந்த பாஸ்வேர்டு மறந்ததாகவே இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக லாகின் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபோன் கையில் இல்லை. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபோன் கையில் இல்லை, இதில் தான் லாகின் பண்ணணும். வேறு ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஃபர்கட் மை பாஸ்வேர்டும் கொடுக்க முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை அனதர் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ட்ரை அனதர் வே வந்து கொடுங்க. ட்ரை அனதர் வே கொடுத்தா இப்போ இன்னும் ஒரு ஆப்ஷன் கேட்குது. என்டர் ஒன் ஆஃப் யுவர் 8 டிஜிட் கோட்ஸ், பேக்கப் கோட்ஸ். இப்போ வந்து நீங்கள் மல்டிபிள் வெரிஃபிகேஷன் வந்து போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி 8 டிஜிட் பேக்கப் கோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது போட்டிருந்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு வந்து இது 8 டிஜிட் கோட் வந்து கொடுப்பாங்க. 8 கோடு கொடுப்பாங்க. அது எத்தனை டிஜிட் இருக்குன்னு ஞாபகம் எனக்கு. ஆனால் இது மாதிரி 8 பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அதில் எதனா 8ல் எதனா ஒன்று கொடுத்தா ஒரு 10 டிஜிட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எதனா ஒன்று கொடுத்தா போதும், இப்போ வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து இந்த 8 டிஜிட் பாஸ்வேர்டே ஞாபகம் வச்சுக்கல. இது எப்படி நான் இந்த 8 பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுருப்பேன். ஆனால் இதுவும் எனக்கு தெரியாது. இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. இதுவும் தெரியாதுன்னா இப்படி இது மூலியமாகவும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டை ரிகவர் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு இதுவும் தெரியாது. அதனால் ட்ரை அனதர் வே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை அனதர் வே டு சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதை கொடுத்துருவோம். கொடுத்த உடனே இது வந்து ஈஸி ஸ்டெப்பு. ஆனால் உங்கள் ஃபோனு, உங்கள் சிம்மு, அந்த நம்பருக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து லாகின் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரில் லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து காட்டும். என் நம்பர் வந்து இப்போ காட்டுது. இப்போ நான் வந்து சென்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு கொடுத்தா இப்போ என் ஃபோனுக்கு வந்து அந்த ஓடிபி வந்து வரும். அதை வந்து நான் என்ட்ரி பண்ணால் போதும். இப்போ வந்து இதை நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ண உடனே இது மாதிரி உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்து இதில் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை நான் வந்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியுது அது என்ன மெசேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ஓடிபியை நான் இதில் என்ட்ரி பண்ணால் போதும். இப்போ எனக்கு வந்து அக்கௌண்ட் திருப்பி என் கையில் வந்துடும். இது மாதிரி இந்த 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கே திருப்பி வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதுலேயும் வரலன்னா திருப்பி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஸ்டெப்ஸ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறேன். தேங்க்யூ. பை.